ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி இருந்தது, என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது, எந்தெந்த மந்தில் என்னென்ன ஸ்கேன் எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோவுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோ யாரா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு அன்பிளான்டு ப்ரெக்னன்சி தான். ஸோ எங்கள் பாப்பா வந்து இது வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல. ஸோ திடீர்னு எங்களுக்கு கிடச்சதுனால ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஓகே பாப்பாவா அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே நம்ம இந்த பாப்பாவை ஹெல்த்தியாக கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது. ஃபுல்லாகவே அப்படியே படுத்தே இருக்கணும் போல் இருந்தது. அப்புறம் ஹார்ட் பர்ன்ஸ் வந்து நிறைய இருந்தது. எது சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து அப்படியே நெஞ்சு கரிச்சல் வந்து அப்படியே இருக்கும். எது சாப்பிட்டாலும் அதை வந்து ஃபிக்ஸே பண்ண முடியல. அது வந்து எனக்கு ஒரு 5 months வரைக்குமே அப்படி தான் இருந்தது. 5 monthsக்கு அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சு. அப்புறம் 9th monthல் திருப்பி அதே மாதிரி வந்தது. என்னென்ன ஸ்வீட்டாக சாப்பிட்டு பார்த்தாலும் சரியாகலை. கொஞ்சம் சுடு தண்ணி, சீரக தண்ணி, அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் என்னால் அது ஒழுங்காக அது செட்டே ஆகலை எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரெமஸ்டரில் எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, வந்து எனக்கு அப்போ தான் வந்து வாமிட்டிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு என்ன தெரியல, டிஃப்ரெண்ட்டாக வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் வந்து எல்லாருக்கும் வந்து செட்டில் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஃபஸ்ட்டு அந்த 4th month பார்த்திங்கன்னா எனக்கு வாமிட்டிங் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோசை மாவு இருக்கும் பார்த்திங்களா, அதோட ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு. தோசை சுடுறாங்களாலே நான் வந்து வீட்டுக்கு வெளியில் அந்த பக்கமாக போய் நின்றுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து வாமிட் வரும். ஸோ அந்த தோசை பக்கம் போக மாட்டேன். அப்புறம் காரக்குழம்பு, இது எது அதோட ஸ்மெல் எதுவுமே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. இதுதான் வந்து 3rd monthலேருந்து ஸ்டார்ட் ஆன என்னோட சிம்டம்ஸ். அந்த மாதிரி ஃபுட்டுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறது. அது ஆனால் இந்த டயர்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆச்சு அந்த 4th monthல். அப்போ வந்து லைட்டாக வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அதுவுமே வந்து 1 monthல் செட்டில் ஆகிடுச்சு. அப்புறம் 5th monthக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகி ஓகே அப்படின்னு வரத்துக்குள்ளே வந்து 3rd trimester வந்துடுச்சு. 3rd trimesterல பார்த்தீங்கன்னா பேக் பெயின், லெக் பெயின், ரொம்ப கால் வலிக்கிறது, அப்படியே பேக் பெயின், நம்மளுக்கு ஸ்டொமக் வந்து இருக்கிறதுனால பேக் பெயின் வந்து ரொம்ப இருந்தது. அப்புறம் கால் வந்து நைட்டில் ரொம்ப வலிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்துடுச்சு அதனால உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்காதுங்க. எல்லாரோட ப்ரெக்னன்சி ஜேர்னி வந்து டிஃப்ரெண்ட். நான் என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை உங்களோடது கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்னு நீங்களும் நினச்சிக்காதீங்க. எவ்ரி ஒன் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வரலாம், வராமலேயும் இருக்கலாம். உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னியை ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்ளம் இருந்தது இந்த ப்ரெக்னென்சியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி சேரா பாட்டு, அந்த சாங்க்கு எழுதினவங்க பாடினவங்க கேட்டாங்கன்னா என்னை திட்டுவாங்க. அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு பிடிக்காது, என்னன்னே தெரியாது. அந்த பாட்டு கேட்கும்போது இன்னும் எனக்கு வாமிட் வர மாதிரி, அந்த ஒரு இரிட்டேஷன் மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இப்போ வரைக்குமே எனக்கு அது இருக்குது. அந்த பாட்டை நான் கேட்கவே மாட்டேன், ஏன்னே தெரியல. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த பாட்டை கேட்டு 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 ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் அந்த சாங் கேட்டாலே. ஸோ இந்த மாதிரி வியர்டாக நிறைய திங்ஸ் வந்து இந்த ப்ரெக்னன்சியில் நடந்தது. ஆமாம், இவங்க கேட்டுட்டு இவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பண்ணுறது, நிறுத்துங்க. எங்கே இன்ஸ்டாகிராம் திறந்தா அந்த பாட்டு வரும், ஃபேஸ்புக் திறந்தா அதே பாட்டு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோக்கு அதே சாங் போடுவாங்க. எல்லா ரிங்டோன் எல்லா இடத்துல அதே பாட்டு அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அந்த டைம் நமக்கு அந்த பாட்டு பிடிக்கல எப்படி இருக்கும், அப்படி காண்டாக இருக்கும். எனக்கு போடாதீங்க அந்த மாதிரி இருந்தது. சரி, அந்த மாதிரி வியர்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி வியர்டாக எதுனா ஒரு திங்ஸ் நடந்திருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன்ஸ் எடுக்கணும் இந்த ப்ரெக்னன்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சு அப்புறம் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் கொடுத்து BTHCG, இந்த நார்மல் ஸ்ட்ரிப், அந்த யூரின் டெஸ்ட் நம்ம வீட்டில் பண்ணுவோம். அது கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் BTHCG நம்ம வந்து செக் பண்ணுவோம். அந்த லெவல்ஸ் வந்து டாக்டர் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 45 to 50 days வந்து நம்மளுக்கு வந்து பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கா அப்படின்னு போய் டாக்டர்ஸ் செக் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கேன்.
ஓகேங்களா? அது வந்து நம்ம பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்திருக்கா, க்ரோத் எப்படி இருக்குது, எந்த இடத்துல வந்து ப்ரெக்னென்சி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்டாக அந்த யூட்ரஸ்க்குள்ளே இருக்கா, எக்டோபிக் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ப்ரெக்னென்சி வந்து நார்மலாக இருக்கா, இதெல்லாம் வந்து அந்த ஸ்கேனில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த பீட்டா ஹெச்சிஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுலேருந்து அந்த கொஞ்சம் அந்த ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகணும் இல்லை ட்ரிபிள் ஆகணும் இந்த மாதிரி இருக்கும். அதையும் நம்மளுக்கு வந்து ஃபாலோ அப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கேன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு வந்து 3rd மந்த் வர சொல்லுவாங்க. அது வந்து டாக்டர்ஸே உங்களுக்கு டேட் கொடுப்பாங்க என்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3rd மந்த் ஸ்கேனில் வந்து நம்மளுக்கு பாப்பாவோட எல்லாமே கொஞ்சம் இந்த ஷேப்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இந்த கிட்னி இந்த பேசிக்காக இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. பட் யாரெல்லாம் எடுக்க முடியுமோ அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எடுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நம்ம பாப்பாவுக்கு வந்து எதுனா வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இந்த மாதிரி குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இந்த மாதிரி எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க. அதில் வந்து ரிஸ்க்கு லோ ரிஸ்க் அந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ப்ரெக்னென்சி எப்படி கொண்டு போகிறதுன்னு டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ 3rd மந்த் ஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ளஸ் அந்த பிளட் டெஸ்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எடுத்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம், நம்ம பாப்பா வந்து நல்லா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுங்க, உங்களோட ஹெல்த் டயட்டை வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம பாப்பா கரெக்டாக வெயிட் போடணும், இதெல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd மந்த் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ் 5th மந்த் ஸ்கேனுக்கு நம்மளை டாக்டர்ஸ் வர சொல்லுவாங்க. 5th மந்த் பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரோத் ஸ்கேன். அதில் வந்து நம்ம பாப்பாவோட க்ரோத் என்ன இருக்குது, அப்புறம் வெயிட் என்ன இருக்காங்க, அந்த மந்த்துக்கான க்ரோத் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா, அப்புறம் அந்த ஸ்டொமக் இன்டெஸ்டைன் கிட்னி இதோட வளர்ச்சியெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த க்ரோத் ஸ்கேனில் அகெயின் செக் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களோட ப்ரெக்னென்சி எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்கேன் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே வெள்ளூரில் செக் பண்ணதுனால சிஎன்சியில் வந்து அடுத்த ஸ்கேன் வந்து இம்மீடியட்டாக அவங்க கொடுக்கவே இல்லை 5th மந்த் ஸ்கேனோட. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இப்போ நீங்கள் 3rd மந்த் வந்து ஃபிக்ஸட், 5th மந்த் வந்து ஃபிக்ஸட் அந்த மாதிரி இல்லாமல் அடுத்த ஸ்கேன் வந்து அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் வந்து அடுத்த க்ரோத் ஸ்கேன் வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் டிஃபர் ஆகும். பட் சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 7th மந்த்லேயே எடுத்து பார்ப்பாங்க எல்லாருக்கும் இந்த க்ரோத் ஸ்கேன். அகெயின் 5th மந்த் முடிச்சோடனே 7th மந்தில் பாப்பா ஹைட் வெயிட் அந்த எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த பிளசண்டா வந்து ஆன்டீரியரில் இருக்கா போஸ்டீரியரில் இருக்கா, அப்புறம் லோ லைங் பிளசண்டாவா, லோ லைங்னா கொஞ்சம் ரிஸ்க்கான ப்ரெக்னென்சி, நம்ம ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கணும். இதுவே ஆன்டீரியர் போஸ்டீரியரில் இருந்ததுன்னா நம்ம சேஃப், நம்ம வந்து நார்மலாக நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாமே பண்ணலாம், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எக்ஸசைசஸ் இந்த மாதிரிலாம் கூட நம்ம பண்ணலாம். ஸோ அது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அந்த 45 days ஒரு ஸ்கேன், 3rd மந்த் ஸ்கேன், என்டி ஸ்கேன் அது வந்து 5th மந்த் க்ரோத் ஸ்கேன், அதுக்கப்புறம் ரிப்பீட்டேட்டிவ் க்ரோத் ஸ்கேன் வந்து 7th மந்த் இல்லை 8th மந்தில் கூட சில டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ண சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பொறுத்து டாக்டர்ஸை பொறுத்து அண்ட் உங்களோட ப்ரெக்னென்சி எப்படி போகுதுன்றதை பொறுத்தும் அந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் 7th மந்த்துக்கு அப்புறம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் நார்மலாக ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு, உங்களோட ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, கால்சியம் லெவல்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு வேறு எதுனா ப்ராப்ளம்ஸ் இருக்கா, சுகர் லெவல்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சியில் சுகர் வரலாம், தைராய்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மானிட்டர் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட டயட் வந்து ரொம்ப ப்ராப்பராக வச்சுக்கோங்க, நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ரொம்ப ஸ்வீட்ஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ நம்மளோட 3rd trimester வந்து சுகர் லெவல் அதிகமாகி அப்புறம் பாப்பாவனால் சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை பிபி லெவல்ஸ் அதிகமாகி அதனால கூட பாப்பாவை சீக்கிரமாக நம்ம எடுக்கிறோம், அந்த மாதிரி கண்டிஷனும் வரலாம். ஓகேங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கொஞ்சம் அண்டர் வெயிட்டாக இருக்காங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. பட் சாப்பிட்றதுனால சில டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, சாப்பிட்றதுனால அப்படி நடக்காது, ப்ளசண்டாவில் இருந்து கூட இட்ஸ் அ ப்ராப்ளம், இது வந்து நிறைய ரீசன்ஸ்னால நடக்கும், அது வந்து நம்மளால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய பாப்பா வந்து கொஞ்சம் அண்டர் வெயிட்டில் தான் பிறந்தா. பட் வந்து ஃபுல் 38 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அவள் வந்து பிறந்தா.
பட் வந்து வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க. பட் அவங்க டெலிவரி ஆகிற டைமில் சொன்னால் அந்த பேஸ் லைன் வெயிட் வந்து அவள் டச் பண்ணியிருந்தா. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. பட் அது சாப்பிட்றதா அஃபெக்ட் ஆகுமான்னு தெரியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக எல்லாருமே சாப்பிடுங்க. ஸோ இது பாப்பாவுக்கு நம்மளுக்கு இப்படி இருக்குது, இது நம்ம சாப்பிட்டாதா அதுன்னு அதையும் போட்டு ரொம்ப மனசில் இது பண்ணிக்காதீங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நார்மலாகவே இருங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கேட்டு டென்ஷன் ஏற்றிக்காமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்கள் ப்ரெக்னன்சியை கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுக்க வேண்டிய ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற உங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் அதுக்காக கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் மறக்காமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோடய ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ். இது உங்களுக்கு சில பேரோட ரிலேட் ஆகிருக்கும், சில பேருக்கு இது புது இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, என்னோட டெலிவரி நார்மலாக இல்லை சி செக்ஷனா, அது நான் எப்படி கோ த்ரூ பண்ணேன், என்னென்னலாம் பண்ணேன் அதுக்காக அப்படின்றத பற்றி சொல்கிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும், நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.